கோசர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி. அது மருவி கோயம்புத்தூர், கோசன்புத்தூர், கோயம்புத்தூர் என்றும், கோவன் என்ற அரசன் ஆண்டதனால் இது கோயம்புத்தூர் என்றும், கோணியம்மன் என்ற தெய்வ வழிபாட்டால் இன்றும் அங்கு கோவில் இருக்கிறது. இது கோயம்புத்தூர் என்ற பெயர் காரணம் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3வது பெரிய மாவட்டமாகவும் 2வது பெரிய நகரமாகவும் கோயம்புத்தூர் விளங்குகிறது. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஜோன்ஸ் 1888 தொடங்கிய அந்த நூற்பாலை 2000க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் அதிகமாக இருப்பதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் அகமதாபாத் 1வது இடத்தில் உள்ளது. அந்த வகையில் மோட்டார் சார்ந்த வாகனங்களும் இங்கு அதிகமாக இருப்பதால் தமிழ்நாட்டின் டெட்ராய்ட் என்றும், 1920 காலகட்டங்களில் மக்கள் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் கால்நடையாகவும் அல்லது மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்த அந்த காலத்தில் 1921 பேருந்து போக்குவரத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் எடிசன் என்று போற்றப்படுகின்ற ஜிடி நாயுடு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட போக்குவரத்துகளை மக்களுக்காக அவர் அன்று பயன்படுத்தியிருக்கிறார். கோயம்புத்தூரிலிருந்து பழனிக்கு உடுமலைப்பேட்டை வழியாக அந்த காலகட்டங்களில் 1930 காலகட்டங்களிலே மெஷின் டிக்கெட்டிங்கை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தமான இந்த நகரம் நொய்யலாற்று கரையில் உள்ளது. எப்படி தாமிரபரணி திருநெல்வேலி மக்களுக்கோ அப்படி உலகத்திலேயே 2வது சுவை மிகுந்த தண்ணீராக சிறுவாணி ஆற்று நீர் சொல்லப்படுகிறது. தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் முதலாக இந்த ஊரில்தான் அந்த கீதத்தை பாடி காட்டினார் என்பதும் வரலாறு. ஆக நொய்யலாறு, சிறுவாணி ஆறு, பவானி போன்ற ஆறுகள் இந்த நகரத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாகவும் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகவும் கோயம்புத்தூர் இந்த இடத்தில்தான் முதலாக பேசும் படத்தை திரையிட்டிருக்கிறார்கள். 4 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் உருவாவதற்கு காரணமாகவும் சதி லீலாவதி, ராஜகுமாரி, மந்திரகுமாரி 1954 வெளிவந்த மலைக்கல்லன் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக பரிணமிப்பதற்கு காரணமான படங்களையும் இங்குதான் தயாரித்திருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே படங்கள் எடுப்பதற்கான ஸ்டுடியோ தென்னிந்தியாவிலேயே முதலாக இங்குதான் கட்டியிருக்கிறார்கள். சென்ட்ரல் ஸ்டுடியோ, டெலைட் தியேட்டர், இன்று டெலைட் தியேட்டர், அன்று வெரைட்டி ஹால், இப்படி பல சிறப்புகள் வாழ்ந்த இந்த ஊரில் இருந்தான் இட்லி இனியவன் 2400க்கும் மேற்பட்ட வகையான இட்லிகளை உற்பத்தி செய்யக்கூடிய இட்லி இனியவன் இந்த நகரத்தை சேர்ந்தவர் தான். வேலுமணி சென்னை மொபைல்ஸ் உடைய ஓனர். இன்னும் பல ஆளுமைகள் இந்த நகரத்தில் இருந்து அரசியல்வாதிகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய வானதி சீனிவாசனும் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். இப்படி பல சிறப்புகளுக்கு உரிய இந்த நகரத்திலிருந்து இன்றைய ஆளுமை திரு தன்மானம் அவர்கள் எம்காம், எம்ஏ ஸ்கை யோகா, எம்ஃபில், பவுண்டரி 30 இயர்ஸ் அனுபவம். அடிப்படையில் இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர். மனமது செம்மையானால் என்ற புத்தகத்தை எழுதி வருகிறார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸிலும் இருந்து வருகிறார். அவரை நக்குலரி தளரம் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது. இன்றைய தலைப்பான நவ் ஆர் நெவர் என்ற தலைப்பில் தங்கள் உரையை வழங்கலாம். தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது சார். சார் ஓகே தானே சார்? இது கேட்டால் இருக்கல போதும்ல? ஓகே சார், ஓகே. சார்
எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அரு வேண்டும் என்ற அருமையான நம்முடைய மகாகவி பாரதியின் வரிகளை கூறி, இந்த அருமையான நம்முடைய அ ஐயா குமரேசன் தர்மசீலன் ஐயாவுடைய இந்த அவங்களுடைய எண்ணம், எங்களுடைய கனவு எல்லாமே இணைந்து இன்னைக்கு பாருங்க 1108வது நிகழ்வில் எனக்கும் ஒரு வாய்ப்பு இந்த நம்முடைய நட்புலரியை கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, இது 3வது முறையாக நான் இந்த நட்புலரில பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ம். இந்த இணையத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலில் அத்தனை ஆளுமைகளுக்கும், அனுபவ ஆசான்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் எனது மகிழ்வான நட்புலரின் நற்காலை வணக்கத்தை கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அ ஒரு கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நெய்வேலி அ அ ரமேஷ் ஐயாவுடைய குரல் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இயற்கையோட சொல்லாக இருந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து, தொகுத்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில அனைவர் சார்பாக வணக்கங்களை, வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறேன். அதேபோல தொடர்ந்து இந்த மாதம் தொடர்ந்து நம்முடைய அருணகிரி ஐயா ம் சென்னையில இருந்தாலும் சரி, கல்கத்தால இருந்தாலும் சரி, இதற்கென்று தினமும் எப்படி ஒரு நடைப்பயிற்சிக்கும், யோக பயிற்சிக்கும், தியான பயிற்சிக்கும் எப்படி ஒரு நேரம் ஒதுக்குவோமோ, அதேபோல இதற்கும் நட்புணரிக்கும் கண்டிப்பாக நான் நேரம் ஒதுக்கி, கண்டிப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து தருவேன் என்று அருமையாக நல்ல ஒரு ரம்மியமான குரல்ல, ரசனையோட, அழகா அவங்க எந்தெந்த ஊரோ, அந்த ஊரை பற்றியும், அந்த ஊரின் வளர்ச்சியை பற்றியும், அந்த ஊரினுடைய வரலாறை பற்றியும், அந்த ஊரினுடைய இயற்கையை பற்றியும் ஒரு சீரும் சிறப்புமாக சொல்லும் பொழுது, வரலாறு முக்கியம் இல்ல அமைச்சரே அப்படிங்கிற மாரி, இந்த நட்புணரிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊருக்கான வரலாறு முக்கியம். அவர்களுக்கான வரலாறு முக்கியம். அ அப்படிங்கிறத சிறப்பாக கூறி வர்றாங்க. அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்திற்குரிய அருணகிரி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கெல்லாம் மூலமாக இருந்து, முக்கியமாக இருந்து, இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒரு 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 ஒற்றுமையாக அரவணைத்தும், அர்ப்பணித்தும் செய்து வரக்கூடிய நம்முடைய ஃபவுண்டர் குமரேசன் தர்மசேலன் அவர்களுக்கு 9த் சென்ஸ் அகாடமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கங்களை கூறி, எனது தலைப்புக்குள் உள்நுழைகிறேன். இது இன்று தேதி 12 ஒரு 11 ஆளுமைகள் பேசியதை நாம் எல்லாரும் ஆ பேசி கேட்டிருப்போம். செவி வழியாக உணர்ந்திருப்போம். ஓ! இது நமக்கு தெரிந்தது தானா? ஆமா. ஓ! இது நம்ம சொல்லியிருக்கலாம்ல. ஓ! இது ஆமா கரெக்ட்டு தானே. இது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து தானே போகுது. ஆமா இத நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. ஆமா அது அப்பவே நம்ம அப்பா சொன்னாங்கல்ல. ஆமா அப்பவே நம்ம தாத்தா சொன்னாங்கல்ல. அப்படின்ட்டு எப்ப யோசிக்குவோம் தெரியுங்களா? ஒரு 40 வயசுலயும், 50 வயசுலயும், 70 வயசுலயும், இல்ல ஒரு நோய்வாய்ப்பட்டு அவசரமா போகக்கூடாதுன்ட்டு அன்னைக்கு சொன்னாங்க. வீட்ல அம்மா சொன்னாங்க. கேட்கவே இல்ல. நண்பர் சொன்னா, "டேய் பார்த்து போடா. டேய் அங்க போக வேண்டாம். அதெல்லாம் தேவையில்ல" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் அத கேட்காம இப்ப வேகமா போனோம். இப்ப மருத்துவமனையில படுத்திருக்கோம். அதேபோல அன்னைக்கே நம்முடைய ஆசிரியர், நம்முடைய தலைமை ஆசிரியர், என்னோட வகுப்பு ஆசிரியர், "ஏய் படி, சுத்தாத, படி, சுத்தாத, தேவையில்லாத நண்பரோட போய் சேராத" அப்புட்ன்னு சொல்லிட்டு அப்ப சொல்லியிருப்பாங்க. அத அப்ப சரியா கேட்காதனால, இப்ப எத்தனையோ பேர் அ அன்னைக்கு மாணவரால இருந்து, இன்னைக்கு 50 வயது, 60 வயதா இருந்தாலும், தினக்கூலியாகவோ, இல்ல சரியான வேலை இல்லாம இருந்து அவதிப்படுறவர்கள இப்ப நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அ ஒவ்வொரு ஆளுமைகள் பேசும் பொழுது, எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஓ! இது நம்ப சொல்லியிருக்கலாம். ஓ! இது நம்முடைய வாழ்க்கையில நடந்துச்சுல்ல. அப்படி மாரி தான் உண்மையிலேயே நவ் ஆர் நெவர் என்ற இப்ப இந்த பாருங்க, இப்ப இந்த நிகழ்ச்சியில நான் ஒரு 20, 25க்கே நான் இதுல ஜாயின் பண்ணலன்னா, 37 ஜாயின் பண்ணோம்னா, அந்த 10 நிமிஷத்துக்கு நான் என்ன சொல்ல முடியாது பார்த்தீங்களா? இப்ப என்ன நம்ம ஒரு நேரத்த வேஸ்ட் பண்ணாலும், இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு அ நிகழ்வோ, ஒரு பணியை நம்ப செய்வதற்கு முன்ன வந்து அத முடிக்காம போனாலும், காலங்கடத்தி போனாலும், எப்பவும் செய்ய முடியுங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்ம நெனைக்கலாம், சார் இந்த 2026 இருக்குல்ல, 2027லும் ஜனவரி 12ஆம் தேதி வரும்ல, 2028லும் ஜனவரி 12ஆம் தேதி வரும்ல அப்படின்னு நெனைக்கலாம். ஆனால், அப்போ உள்ள என்னுடைய குரல்,
இப்போ உள்ள என்னுடைய சூழல், இப்போ உள்ள என்னோட குரல், இப்போ உள்ள என்னுடைய வாய்ப்பு நட்புலயே இன்னும் 1 ஆண்டுகளுக்கு கிடைக்குமா என்று சொல்ல முடியுமா? அதே தேதியில் கிடைக்குமா என்று சொல்ல முடியுமா? இல்லை இந்த தலைப்பை சுட்டிக்காட்டு, இந்த தலைப்ப தான் நான் சொல்ல முடியும்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அதுபோல தான் உண்மையிலேயே சில நேரம், அதிகமான நேரம் நான் வந்து அ எல்லாருமே சொல்லுவாங்க, வார்த்தைகளுக்கும் வலுவுண்டு, வார்த்தைகளுக்கும் அ அந்த ஆளுமை உண்டுன்னு சொல்லுவாங்க. சில பேருடைய வார்த்தைகள் ஒருத்தவங்க கேட்கும் பொழுது, அந்த அவங்களுடைய சொல்லுவாங்க ரோல் மாடலா, "சார் எனக்கு அன்னைக்கு ஆசிரியர் சொன்ன, இன்னைக்கு தலைமையார் சொன்ன அந்த வார்த்தை தான், அந்த மருத்துவர் சொன்னார். நீங்க இத மட்டும் சாப்பிடாதீங்க. இத மட்டும் சாப்பிடுங்க. இல்ல இதே போல் நீங்க டெய்லி 20 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு என்னைக்குமே அ ப்ரெஷரோ, சுகரோ அ இல்ல ஹார்ட் பீட்டோ கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொன்ன அன்றைக்கு, நான் இன்னைக்கு அத பயன்படுத்தினேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். நான் மட்டுமல்ல, என்னோட குடும்பமும் நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேட்டுருப்போம். உண்மையிலேயே ஐயா சொன்னோனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. காமராஜர் நதிய பத்தி, ஆரை பற்றியும், நொய்யல் ஆரை பற்றியும், இங்குள்ள ஆளுமை பற்றியும், அரசு சார்ந்து, அரசியல் சார்ந்து, ஏன் நம்முடைய ஜிடி நாயுடுடைய இந்த கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டையிலேருந்து முதல் முதல் பேருந்து இயக்கினது அவருதான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, எனக்கு காமராஜருடைய ந நினைவு தான் வந்துச்சு. அப்ப சாதாரண ஒரு விவசாயி, காமராஜர் முதலமைச்சர் இருக்கும் பொழுது, "ஐயா, இங்கே நல்லா அபரிதமான மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கேரளாவிலேருந்து அபரிதமான இது நம்முடைய நீர்வளம் இருக்கு. அப்படிங்கும் பொழுது, இங்கே ஒரு அணையை கட்டினோம்னா, இந்த கொங்கு மண்டலத்துக்கு சார்ந்த 5, 6 மாவட்டங்களுக்கு இது எப்பொழுதும் ஒரு தன்னிறைவை கொடுக்கும். நல்ல நீர்வளத்தை கொடுக்கும். அதிகமாக விவசாயம் பெருகும். இன்னும் நிறையான அ உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனங்கள் இங்க அமைவதற்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு, அன்று ஒரு 15 பைசா கார்டு ஒருத்தல் ஒரு அட்டையில எழுதினது தான், அன்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சொல்லுவாங்க, ஆழியார் டேம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜருடைய இது போட்டு 1978 நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு அவர் ஒரு எண்ணம் ஒரு 15 பைசா கார்டுல அத எழுதி அத அனுப்பாம முதலமைச்சருக்கு அனுப்பாம இருந்தால், இல்ல அன்னைக்கு அதே நேரத்தில இத அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தா முதலமைச்சர், இன்று நம்முடைய அந்த அணையை, அந்த நீர்வளத்தை இன்றும் அந்த நம்முடைய கொங்கு மண்டலம், அந்த பக்கம் பொள்ளாச்சியா இருக்கட்டும், அந்த ஆனமலை, உடுமலைப்பேட்டை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கெல்லாம் சிறுவாணி அப்புட்ன்னு ஒரு நம்முடைய இருந்தாலும், இந்த சிறுவாணிக்கும் மேல அ இந்த அணை இருந்த வசம் இன்றைக்கு பல மக்களுக்கும் வாழ்வாதாரமாக நீர்வளத்தையும், நிறுவனத்திற்கும் பல தொழிலாளர்கள் செய்வதற்கும் இன்னைக்கு உறுதுணையாக இருப்பது என்பதற்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனால் ஒரு 50 ஆண்டு காலத்தினுடைய கனவு, 50 ஆண்டுகளத்திற்கான ஒரு திட்டம் இன்று நிறைவேறும் என்பதற்கு நவ் ஆர் நெவர் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். ம் இன்னும் இன்னைக்கு அதிகமான இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, என்னடா திடீர்னுட்டு இவர் மாத்தி நதிய பற்றி சொன்னவர், ஆற்றை பற்றி சொன்னவர், திடீர்னு மருத்துவத்த பத்தி சொல்ல நினைக்கலாம். இன்னும் சொல்லப்போனா திடீர்னு எனக்கு பழைய படம் எதிர்நீச்சல். ஆனால் இப்ப புது படத்துல பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிவகார்த்திகேயன், குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷும் மாத்திட்டு இது பண்ணுவாங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகேயானது. ஜோடி வந்து இப்போ ஜாலியானது. பைக்கு ரைடு கூட ஹேப்பியானது. காலம் வந்ததே கெத்து ஆனதே. வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகேயானது. ஜோலி வந்து இப்ப ஜாலியானது. பைக்கு ரைடு கூட ஹேப்பியானது. காலம் வந்ததே கெத்து ஆனதே. எங்கேயோ போகும் காத்து இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும். என் கூட பொறந்த சாபம் தன்னாலேயே தீரும். டேமேஜான பீஸு நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோவானே. காஞ்ச மண்ணு ஈரமான சாஞ்ச தூணு நீரு என்னோட பார்வை நீரானதே. ம், என்னோட பார்வை சீரானதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம், ஒரு பாடல், ஒரு கவி வரி, ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சோம்னா,
எத்தனையோ இன்றைக்கு மாணவர்கள் சும்மா அங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜீரோங்கிற வார்த்தை கூட ஹீரோ ஆவறதுக்கு வாய்ப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய உத்வேகம், அவங்களுடைய எண்ணம் என்று தான் சொல்லலாம். எனக்கு எதுக்கு இந்த இந்த பாட்ட நான் பாடுறேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு எழுத்துத்துறையா இருக்கட்டும், இதே இணையத்தில கோவிட்ல இருந்தா நான் அந்த இணைய நிகழ்வுல Zoomமா இருக்கட்டும், Google Meetஆ இருக்கட்டும், அ டீம் லிங்கா இருக்கட்டும் இணைஞ்சு பண்றேன். அப்ப ஏதோ ஒரு பங்கேற்பாளராக, ஏதோ ஒரு எல்லாரோடும் சேர்ந்து அதை உற்று நோக்கிய வாசி, அத தொடர்ந்து அதில பயணித்த வாசி, இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு 30 நிமிடம் பேசுவதற்கு காரணம், அன்றைக்கு ஏனோ தானோன்னு இல்லாமல், அதையும் ஒரு உத்வேகமா எடுத்து செய்த வாசான், இன்று நான் உங்கள்ட்ட பேசுவதற்கு இது இருக்கு. இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, அதே போல தான் சில பேர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அ அந்த பயிற்சி சொல்லுவோம் பார்த்தீங்களா? பயிற்சியா இருக்கட்டும், தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பயிற்சியோடைய வளர்ச்சி தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு பெரிய ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு மருத்துவத்தின் ஓனரா இருப்பாங்க. அதேபோல பெரிய ஒரு அரசியல்ல வந்து முக்கியமா இருப்பாங்கன்னா, அவங்க மக்கள சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க மணிய சம்பாரிச்சிருப்பாங்க. இவங்க மக்கள வந்து ஒரு உணர்வா, நட்பா சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க கடமைய செஞ்சு உழைப்பை செய்யுங்க. உழைப்பை செய்த பிற்பாடு நான் இதா இருப்பேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதிகமான பருவ வயதில இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஏஜஸ் டீனேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த 13 வயசுல பெண்கள்லாம் வந்து அந்த பூப்பெய்தும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல சரியாக சாப்பிட்றாம, ஒரு அப்படியே அந்த அந்த பூப்பெய்தும் பொழுது அப்பயும் சரியாக சாப்பிட முடியாம, ஒரு 40 வயசுலயும், 50 வயசுலயும் ஒண்ணு ஒரு குழந்தை பேறா இருக்கட்டும், மகப்பேறா இருக்கட்டும், அந்த நேரத்தில வலி தாங்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். அந்த நேரத்தில அவங்க உடம்பே பாருங்க, சப்போர்ட் பண்ணாது. இதெல்லாம் எதுக்கு கேட்கிறேன்னா, அப்ப சொல்லுவாங்க, "ஏய் டேய் அத சாப்பிடு, ஏய் சாப்பிடு, முட்டை எல்லாம் சேர்த்துக்க." இந்த தாய் தந்தை சொல்லுவாங்க. நம்முடைய உறவுகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அசால்ட்டாக எடுத்துட்டாங்கன்னா, இப்போ 2 வீலருக்கு நம்ம வேலை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் சொன்னேன். இன்னைக்கு 50 வயது ஆயிடுச்சு. இருந்தாலும் கார் டிரைவிங் எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? என்னடா இது நம்ம குழந்தைங்க இருக்கு. ஏஜ் ஆயிடுச்சு. நம்ம இந்த ரொம்ப கிரவுடான சூழல்ல இப்ப அன்னைக்கெல்லாம் டிராஃபிக் இருக்காது. ஒரு சிங்கிள் ரோட்ல நம்ம மட்டும் தான் போகக்கூடிய சின்னத்தம்பி படத்துல போற மாரி கார் போயிட்டுருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, கரகாட்டக்காரர் போற கார் மாரி போயிட்டுருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து போ முடியுமா? இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. ஏன் நம்மள பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அம்மா, அப்பா இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கும். அப்ப நான் நெனைக்கிறேன், ச்சே ஒரு 25 வயசுல, ஒரு 30 வயசுல கார கத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. அப்படிலாம் நெனப்போம். சொல்லுவாங்கல்ல 5ல் வளையாதது, 50ல் வளையாது. அ அ வளையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வளையாது. இருந்தாலும் நான் எடுத்துட்டு கண்டிப்பாக இன்னொரு 10 ஆண்டுகள் தான் நம்ப தைரியம், அந்த பார்வை ஹை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? லாங் சைட் பார்வைலாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த வயதில நம்ம கத்துக்காம அவங்க தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா? தள்ளி போடுவதில் நமக்கு சொல்லிக் கொள்ளாமயே அது என்ன கேட்டீங்கன்னு அந்த நகர்தல் ஒரு கேள்விக்குறியாயிட்டு தான் சொல்ல முடியும். இப்ப அதே ஏன் பாருங்க, இப்ப இதில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு எபோவ் 40, 50 இருக்கும். அன்னைக்கெல்லாம் நான் ஒரு கரும்பு பொங்கல் நேரத்தில பொங்கல் தைத்திங்கள்ல சொல்ல வரல. இந்த பொங்கல் நேரத்தில அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கரும்ப அப்படியே உடைச்சு வச்சுட்டு அப்படியே போனோம்னா, ஒரு ஆற்று ஒரு பக்கமோ, அப்படியே ஒரு வீதியிலயோ, அப்படியே அங்க போய் விட்டுருந்தோம்னா, தோட்டத்துக்கு வீட்டு வயலுக்கு போம்பொழுது
ஒரு கரும்பு ஒடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அன்னைக்கு ஒரு கரும்பு ஒரு சாப்பிட பார்த்தோம்னா, சாப்பாடே இருக்காது, பசி இருக்காது, டைஜஸ்ட் பிரச்சனை இருக்காது. இன்னைக்கும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனால் என்னுடைய சொல்லுவாங்கல்ல, "பல் போனால் சொல் பூச்சி." இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, "சார் இன்னைக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. இன்னும் 5 வருஷம் கிடைக்குமான்னா, 5 வருஷத்துல வாய்ப்பு கிடைக்கும் சார். சார் நீங்க பேசுறீங்கன்னு" கேட்பாங்க. ஆனால் ஒரு 2 பல்லோ, 3 பல்லோ போனுச்சுன்னா, அந்த வார்த்தையோட இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையும் மாறும். நமக்கே அ இந்த உளறல் சத்தம் அப்படி மாரி சொல்லுவோம். அதனால தான் வந்து அந்த அந்தந்த வயசுல எத எத சாப்பிடணுமோ, இப்ப பாருங்க, இப்ப 40 வயசு, 50 வயசுல உள்ளவங்களுக்கு தயவுசெய்து முடிஞ்ச வரையிலும் செரிமானம் அது விரைவில் செரிமானம் வந்து மட்டும் தான் இந்த உடம்பு ஏத்துக்கும். இதே இது இந்த நம்முடைய புரோட்டாலாம் எடுத்துங்க, நான்வெஜ் சில இதெல்லாம் எடுத்துங்க. இந்த இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, செரிமானம் அவ்வளோ எளிதா ஆகாது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடம்பு ஒத்துழைக்காது. அப்ப நமக்கு அந்த கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த வயசுல அத அத சாப்பிட்டு முடிச்சுட்டோம்னா, நமக்கு பரவால்ல. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டாச்சுல்ல. பாருங்க கரும்பு ஐயா சாப்பிடுறாங்க. உண்மையிலேயே அ அ பாருங்க. அப்படி என்னன்னா, அந்த கிராமத்து உடைய அந்த அனுபவம், நாங்க எப்படி பக்குவமா வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னா, அவங்க வந்து இந்த துரித உணவு இருக்கு பார்த்தீங்களா? அந்த துரித உணவுக்கு ஆட்கள் ஆளாயிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து ஐயா நம்ம வீரராகவன் சார் பார்த்தீங்கன்னா, கடிச்சு சாப்பிடுறாங்க. எதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, எங்களாலும் 50 கடந்தாலும், 60 கடந்தாலும், அகவையிலும் எங்களால சாப்பிட முடிவதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, வேற எந்த வித துரிதம் இல்லாம என்ன கிடைக்குதோ அப்புட்ன்னு சொல்லிட்டு பல்லை பாதுகாத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்றைய ஜெனரேஷன் கண்டிப்பாக நீங்க பார்த்துருக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பே இல்லன்னு தான் சொல்ல முடியும். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதேபோல ஒரு அந்த ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான்லாம் வந்து ஒரு நிறுவனத்தில ஒரு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அந்த 30 ஆண்டுகள் பணிபுரியும் பொழுது பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். டெய்லி நம்ம செஞ்ச ஒர்க்குடைய பிரச்சனை வரும். மெஷின்ல பிரச்சனை வரும். இடத்துல பிரச்சனை வரும். அந்த ஒர்க்ல ஏதாச்சும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல உள்ள பிரச்சனை வரும். இல்ல நமக்கு ஏதாச்சும் குடும்பத்தில பிரச்சனை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போயிருக்கு கூட, அந்த இதே சிந்தனை அங்க போகும். அப்பல்லாம் வந்து இந்த ஃபோனோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஃபோன பாக்கெட்ல வச்சுட்டு தான் நீங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. சப்போஸ் ஃபோன் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப இந்த சூழல்ல அன்னைக்கு அப்ப தேவைப்பட்டுருக்காது. இப்ப தேவைப்பட்டுச்சுனா அடுத்த நாள் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இப்ப அந்த நிறுவனத்த விட்டு கோவிட் டயத்துலருந்து நான் நிறுவனத்த விட்டு வெளில வந்த ஒரு அ ஒரு ஒரு சூழ்நிலை உடல் சூழலுக்காக வந்த ஹெல்த் இஷ்யூக்காக. இப்ப 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கீங்களா தன்மானம்? எப்படி இருக்கிறீங்க? சார் நல்லா இருக்கீங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறையாக நண்பர் கூப்பிடுறாங்க. அப்ப நினைக்கிறேன், சார் நான் போய் ஓப்பனா கேட்டுருக்கேன். சார் நான் உள்ளார இருந்தேன். உள்ளார இருக்கும்போதெல்லாம் நீங்க வந்து அ எப்போதும் தான் இருந்துச்சு. இல்லங்க சில நேரத்தில கடமை உணர்வுல இருக்கும். இருந்தாலும் நம்முடைய ஒரு கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அக்கம் பக்கமா இருக்கட்டும், இல்ல அந்த ஊர்ல இருந்துட்டு அடுத்த ஊருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்போம். அப்போ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல சார் என்ன சார் அ அப்படின்னு சொல்லிட்டு இது கீரியும் பாம்பும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்காது. ஒரு அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. திருப்பி அந்த அபார்ட்மெண்ட் போனது பிற்பாடு தான், ச்சே! அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க பரவாயில்லையே! அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம். அதே போல தான் இன்னைக்கு நினைக்கிறாங்க. ச்சே! அந்த அளவுக்கு அவர்ட்ட நம்ம கோவப்பட்டு பேசினோம். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ஹை லோடு குடுத்தோம். இல்ல அவரு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் தட்டி குடுத்து, கொஞ்சம் வேற ஒரு ஒர்க்க குடுத்துருக்கலாம். அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியிலயோ, பெரிய நிகழ்ச்சியிலயோ அவங்க சொல்றாங்க. இல்ல நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன் தன்மானம். உங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்கணும். எப்படா அப்படின்னு நினைச்சு நெனைக்கிறாங்கன்னா, சார் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்ப நான் என்ன சார் ஃபாஸ்ட் இஸ் டு ஃபாஸ்ட்டு. ரைட் இன்னைக்கு நான் நல்லா தான் சார் இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு நிறுவனத்து உள்ளர பணி செஞ்சேன். இன்னைக்கு நிறுவனத்து வெளியில பணி செய்றேன். அன்னைக்கு மாத சம்பளமா வாங்கி என்னுடைய வாழ்க்கைய ஓட்டுனேன். இன்னைக்கு மாதம் அல்ல, வாரத்திலோட வரலாம். 2 மாதத்தோட வரலாம். இருந்தாலும் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு. என்னுடைய பழக்கத்த இன்னைக்கு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பழக்கத்தினால தான் இன்று நான் வழக்கமாக நான் என்ன ஒரு ஆசை, சார் அன்னைக்கு தொழிலாளியா இருந்தேன். இன்னைக்கு தொழில் முனைவோராக இருக்கிறேன் என்ற ஒரு பெருமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெருமையோட வாழ்வதுன்னு சொன்னோனயே, எனக்கு அவங்களுக்கும் சந்தோஷம். எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆத்ம திருப்திங்கிறத சொல்றேன். அம்மா, அப்பா இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. சில பேரு அம்மா, அப்பா சொத்து சேர்த்தா அவங்களோட ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. அம்மா, அப்பாவோட சொத்து சேர்க்கலன்னா, அந்த வீட்ல ஃபோட்டோவோட இருக்காது. அதிகமான பேரு இந்த திவசம் சொல்லுவாங்க, திதின்னு சொல்லுவாங்க. சில பேர் செய்றதில்ல. காரணம் விடுங்க. எங்க அப்பா எனக்கு என்னது சம்பாரிச்சு வச்சுட்டு போனாப்படி. எங்க அம்மா என்ன சம்பாரிச்சு வச்சுட்டு போனாப்படி. இருந்தாலும்
எங்கள் தாத்தா ஆத்தா சம்பாரிச்சது தான் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு உடனே கஷ்டமாக இருக்கும். ஏங்க தாத்தா ஆத்தா உங்கள் அம்மா அப்பாவோட வழி வழி தானே, தாய் வழி தானே, தந்தை வழி தானே, அதுதானே காரணம். அப்போ இதற்கு அம்மா அப்பா அவங்க மூலியமா தான் வந்திருக்காங்க. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க ஆத்தா, தாத்தா ஃபோட்டோவ வைங்க. கூட கீழ. உங்க அம்மா, அப்பா ஃபோட்டோ வைக்கலாம்ல. அப்படின்னு சொல்லும்பொழுது சில வீட்ல பார்க்கும்பொழுது, இந்த அன்னபூர்ணா ஸ்வீட்ஸா இருக்கட்டும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸா இருக்கட்டும், அவங்க ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருப்பாங்க. டெய்லி விநாயகருக்கோ, முருகருக்கோ மாலை போடுறாங்களோ இல்லையோ, அவருடைய ஃபோட்டோவுக்கு பெரிய மாலையா போட்டிருப்பாங்க. அப்ப எனக்கு ஒரு ஆழ்மனம் சொல்லும். ச்சே! அப்ப அவங்க இந்த குடும்பத்திற்கு, இந்த இல்லத்திற்கு இப்படி சம்பாரிச்சு வச்சுட்டு போன வருஷம், இன்னைக்கு அவன் பாரு அந்த கேசியர் பக்கத்துல, அவர் பக்கத்துல அவர் நிக்கிற இடத்துல பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபோட்டோ இருக்கும். ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஓஹோ! வாழ்க்கையில கண்டிப்பாக சொத்து தான் எப்படி ஒரு வித்து தான் ஒரு ஆலமரத்துடைய விதை பார்த்தீங்கன்னா, ஒரு கடுகு போல இருக்கும். சும்மா கால்ல நமக்கு தெரியாம கூட மிதிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அங்கங்க பார்த்தீங்கன்னா, அந்த குருவிகளுடைய எச்சங்கள் அப்படியே அ கொண்டு போயி, அத அப்படியே கழிவுகளா போடும்போது பார்த்தீங்கன்னா, மலையிலேயும், கால்வாயிலேயும், ஆறு படுகையிலேயும், குட்டையிலேயும், குளங்களிலும் ஓரமாக ஆழம் விழுதுகள் இன்னைக்கு பலரை காப்பாத்திக் கொண்டிருந்தாலும், அப்போ உள்ள எச்சம் அந்த சின்ன விதை அன்றைக்கு நம்ம அது போடாம, அத பாதுகாக்காம இருந்திருந்தால், இன்று கண்டிப்பாக ஏன் ஒரு பாருங்க இப்ப தென்னை மரமே எடுத்துங்களேன். அ எங்களுடைய பக்கத்தில ஒரு ரிலேஷன்ல பார்த்தீங்கன்னா, சும்மா அவர் சொல்லுவாரு அடிக்கடி. அவரு இறப்பு இதுக்கு என்ன சொன்னாருன்னா, "ச்சே! எங்க அப்பா வச்சதுங்க. அன்னைக்கு எங்க அப்பா வச்சுட்டு போனாங்க. சும்மா எதுக்கு சும்மா தரிசா இருக்குன்னு சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்தில புரவிபாளையத்தில ஒரு ஒரு 600 மரத்துக்கு மேல இருக்குங்க. அ 3 மாசம் ஒரு டைம் நாங்க காய் காய் போடுறோம். அப்ப உண்மையிலேயே பரவாயில்ல. இன்னைக்கு எங்களுக்கு கை கொடுக்கும் கையாக, எங்களுக்கு கடமை உணர்வோட அன்னைக்கு எங்க அப்பா செஞ்சுட்டு போனத, நாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறோங்க. அப்ப எங்க அப்பா தான் தெய்வம். இந்த வாட்டர் தண்ணிலலாம் எழுதியிருப்பாங்க. எங்களை எங்களை வாழ வைத்த தெய்வம், தாய் தந்தையரே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, எப்பவோ நம்முடைய மூதாதையர்கள், எப்பவோ நம்முடைய அப்பா, அம்மாக்கள், எப்பவோ நம்முடைய நண்பர் யாரோ ஒரு நண்பர், "ஏய் இத நீ செய்யி. இத எடுத்து நீ பண்ணு. நீ நல்லா வருவன்னு" சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. அத அப்படியே கேட்டுட்டு போம்பொழுது, இப்ப நீங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால அப்பா, அம்மா அவங்களுடைய சொத்து இருந்தாலும் சரிங்க, சொத்து இல்லாட்டாலும் சரி, என்ன சிலருக்கு சொத்த வைத்து போயிருப்பார்கள். சிலவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சென்றிருப்பார்கள். சில குடும்பங்களுக்கு நல்ல வழியை கற்றுக்கொண்டு போயிருப்பார்கள். சிலருக்கு பாடமாக இருந்திருப்பார்கள். சில பழக்கவழக்கத்தை கத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். அன்றைக்கு இப்ப இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால், இப்ப நானே எடுத்தாலும் இப்ப எங்க குடும்பத்தில அ அம்மா, அப்பாலாம் ஒரு அறியாமை, படிப்பறிவு இருந்தாலும், அந்த பழக்கவழக்கத்துக்கு தான் இன்னைக்கும் பாருங்க, ஒரு 7 மணிக்கு 6 மணி பொழுது 6 மணி ஆயிப்போச்சுன்னா, யார் வீட்டுக்கும் அதிகமாக போக மாட்டேன். இன்னைக்கு பிசினஸ் சார்ந்து இருக்கக்கூடிய சூழலகத்தில சில டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் வாங்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, எந்த சூழலையும் எப்படி இறைவனை நம்மள போய் எங்கெங்கேயோ இருக்கிற இறைவனை நம்மள தேடி போறோமோ, அதேபோல நமக்காக வாழ்ந்த அம்மா, அப்பாவை இறைவனாக நினைச்சு பூஜித்து, அவர்கள் இருந்தாலும் சரி, மறைந்தாலும் சரி, செய்வதுதான் அந்த சொல்றோம் பார்த்தீங்களா? நவ் ஆர் நெவர் அன்னைக்கு செஞ்ச இதுதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியும். உதவி செய்து கூட சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, உதவி செய்வது கூட 55 ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கிறேன் சார். சார் உதவி செய்து கூட சில பேர் பார்த்தீங்கன்னா, யோசிப்பாங்க. சில பேர் குடுக்கலாமா? வேண்டாமான்னு சில பேர் இருப்பாங்க. சிலர் யோசிக்காம குடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் யோசிக்காம சில நேரத்தில குடுத்து, சில நேரத்தில பணம் வர்றதில்ல. சிலத நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா? யோசிக்காம குடுத்து பரவால்ல. அவங்களுடைய ஹெல்த்துக்கு தானே குடுத்துருக்குறோம். நான் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட நண்பர் ரொம்ப ஒரு முடிஞ்ச ஒரு விபத்துல, என்னோட போனஸ அப்படியே எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்லயே குடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அவரு இல்லாட்டினாலும், அன்னைக்கு அந்த குடும்பம் ரொம்பவும் பழுதடைந்திருந்தது தான் சொல்ல முடியும். அந்த பழுதடைந்த நேரத்தில ரைட் இந்த வருஷம் நமக்கு போனஸ் வேண்டாம். அப்புட்ன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 27,000 அப்படியே எடுத்து குடுத்தோம். இதெல்லாம் எதுக்கு செய்யுங்கன்னா, அந்த உதவி செய்து கூட பாத்திரம் அறிந்து பிச்சை போட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த உதவி செய்ற யாருக்கா செய்றோம்? அதோடைய பிரதிபலன் எதையுமே எதிர்பாராம செய்றோம் பார்த்தீங்களா? சொல்லுவாங்க, "முன் கை நீண்டாதான் முழங்கிருமே, இந்த கை குடுக்குறது இந்த கைக்கு தெரியாது" அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அதே போல உதவி அன்னைக்கு நான் பலருக்கு உதவி செஞ்ச வச்சு, நான் ஹெல்த்தா இருக்கும் பொழுது, "ஐயோ! தன்மானத்துக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு 3 பெர்சன் இலக்கியம் சார்ந்தவங்க என்னன்னா, ரூ. 25 வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் குடுத்து இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எப்பவோ ஒரு விதைய போட்டது போல, எப்போ ஒரு உதவி, எப்போ ஒரு சொத்து சேர்த்து, எப்பயோ ஒரு பழக்கத்த கத்துக் குடுத்தது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இப்ப
பலரையும் முன்னேற்றுகிறதுக்கெல்லாம் இந்த நவ் ஆர் நெவர் என்ற ஒரு தலைப்பு ஒரு கருவாக இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த பாருங்க, இன்னைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. தாத்தா, பாட்டி, பேரனுக்கு சில பேர் உயில் எழுதி வச்சிருப்பாங்க. சில பேருக்கு பையன் க்கு எழுதி வச்சிருப்பாங்க. சில பேருக்கு பொண்ணு எழுதி வச்சிருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பாகம் வந்து பையனுக்கு மட்டும் தான். இன்னைக்கு எல்லாருக்குங்கிறப்ப வந்து சரியான வயதில அவங்க உடம்பு சொல்லும்போது எழுதி வைக்காதனால, எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். நம்முடைய எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரிங்க, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எந்த ஊரு, மாநிலம், மாவட்டமா இருந்தாலும் சரி, இன்னைக்கும் பல ஏக்கர்கள் நான் ஏன்னு சொன்னா, ரியல் எஸ்டேட் துறையில ஒரு 5 ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருகிறேன். அப்படி செய்யும் பொழுது பல இடம் என்ன 10 ஏக்கர், 15 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடம் கோயில் இடம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இல்லங்க தகராறு, பாக பிரச்சனை இருக்கும்பாங்க. அந்த பாக பிரச்சனை எத்தன வருஷம்னு கேட்பேன். சார் இது ஒரு 60, 70 வருஷமா இருக்கும்பாங்க. உண்மையிலேயே ஒரு முக்கியமான இடத்துல, நல்லா ஒரு நகரத்தின் அருகில் ஒரு 10 ஏக்கர் 15 சும்மா கிடக்கு பார்த்தீங்களா? இதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, அப்ப அந்த விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை, சரி ரைட் நமக்கு இது போதும் என்ற மனப்பான்மை, ஏன் நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே குடுக்கலாம் என்ற மனப்பான்மை இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல இன்னைக்கும் தரிசு நிலங்களாக இருப்பதை பார்க்கிறோம். இதுவும் கண்டிப்பாக நம்ம விட்டுக் கொடுக்குங்கிறத இந்த பிரச்சனையை நான் சொல்வதில் நான் கடமைப்படுகிறேன். அந்த பள்ளி வயதிலா இருக்கட்டும், கல்லூரி வயதிலா இருக்கட்டும், அந்தந்த நேரத்தில நம்ம படிக்காம, சரியாம அத பயன்படுத்தாம, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த குவார்ட்டர்லில சரியா படிக்காம, ஹாஃப் சரியா படிக்காம முலாண்டுல ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேர்வு நேரம் பிப்ரவரி எண்டுல வந்து தேர்வு 10த்துக்கு ப்ளஸ் 2க்குலாம் தேர்வு வந்துரும். எதுக்கு அப்படிங்கிறப்போ வந்து கடைசி நேரத்தில படிச்சா, கண்டிஸ் நமக்கும் கடைசி வாய்ப்பா தான் கிடைக்கும். மேனேஜ்மென்ட் கோட்டால தான் போணும். கடைசியாக தான் நம்ம இருப்போம். அப்புறம் சரியா நமக்கு திருப்புமுனை கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். இது எதுக்கு சொல்றேன்னா, என்னுடைய மச்சினன் என்னோட மனைவியோடைய அ ம் அண்ணனுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் தான். 2 ஒரு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரில படிச்சு, ஸ்கூல்லயே வந்து அவங்க வந்து ஒரு 2 மார்க் கம்மிங்க. ஸ்கூலே இது. அவங்க ஃபேமிலியே அழுதாங்க. "எதுக்கு அழுதுறீங்க?" எனக்கு புத்தாண்டு சொல்லும்போது அழுதேன். அவங்க அழுதாங்க. "இல்லங்க ஜேஇல எனக்கு 0.5 போயிடுச்சு. 0.5 தான் ஜெயிச்சிருப்பேன்ட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி சொன்னாங்க." அதே பொண்ணு இப்போ 6 மாசம் இந்தியன் பேங்க்ல இணைந்து, ஒரு நல்ல ஒரு அ அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணுது. 85,000க்கு மேல வருமானம் ஈட்டுது. அன்னைக்கு 2 ஆண்டுகளாக அவங்க அம்மா, அப்பா என்ன சொன்னாங்கன்னா, "இந்த பாரு நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன். ரிட்டயர்ட் ஆயிட்டேன். என்னோட குழந்தையும் எந்த ஒரு கைமாறும் இல்லாமல், யாரையும் எதிர்பார்க்காமல், உன்னுடைய படிப்பு, நீ கற்ற கல்வி மட்டும் கைவிடும். உனக்கு என்னென்ன படிப்புக்கு சம்பந்தமான, தேர்வுக்கு சம்பந்தமான கூடவே அவனுடைய எப்படி ஒரு அனுமன் மாரி இருந்து கூட எங்க போனாலும் அழைத்துக் கொண்டு போய் அவங்களுக்குள்ள வந்து சேர்த்த வாசி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல அப்பா, மாமா நல்ல இந்த வேலை செய்யும்போது கேட்டீங்கன்னா, அந்த நேரத்த, அந்த பருவத்தையே பயிர் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்த சரியான பயன்படுத்தினாங்க. அதற்கு அப்பா, அம்மா துணையா இருந்தாங்க. அதற்கு ஆசிரியர் பக்கபலமா இருந்தாங்க. அதனுடைய சிந்தனையும், எண்ணமும், கனவும் இன்னைக்கு நிறைவேறுக்கு காரணம், அந்தந்த எந்தெந்த நேரத்தில செய்யணுமோ, கண்டிப்பா நடக்குங்கிறதுக்கு இது ஒரு சான்றா நினைச்சேன். எதுக்குன்னா, சரி இதெல்லாம் நம்ப நம்ப வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்பட்டேன். அதேபோல டிரைவிங்கா இருக்கட்டுங்க. இன்னைக்கு பாருங்க அதிகமான திருமண வயதில எனக்கு தெரிஞ்சு ஐயா இப்ப கருப்பு கடிச்சாங்க பாத்துங்க வீரராகவன் மாஸ்டர். அப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய காலகட்டத்தில ஒரு 15 வயது, 18 வயது சொல்லுவாங்கல்ல, ஆண்களின் திருமண வயது 21, பெண்களின் திருமண வயது 18 சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்ப அந்த காலகட்டத்தில பண்ணும்பொழுது, மகப்பேறு ஒரு 3 குழந்தை, 5 குழந்தை, 7 குழந்தைலாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3,00,000, 4,00,000 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இன்று 15,00,000 ஆகிறது. அதுவும் அவங்களுடைய இந்த ஸ்பெர்ம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த வித்து, அந்த கரு, அந்த விந்து சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த விந்து யாருன்னாலும் சொல்ல முடியாது. அன்னைக்குடைய காலகட்டம் காரணம் கேட்டீங்கன்னா, அந்தந்த நேரத்தில இன்னைக்கெல்லாம் 30யும் தாண்டி விடுகிறது. 35யும் தாண்டி விடுகிறது. 40யும் தாண்டி விடுகிறது. 40 ஆச்சு எனக்கு திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பல பேர பார்க்குறோம். அதிலேயும் ஒரு சின்ன ஒரு சான்று சொல்லியிருக்கேன். எனக்கு இலக்கியத்தில ரொம்பவும் பேர் சொல்ல விரும்பல. இருந்தாலும் ஒரு பெண்மணி ஒரே வார்த்தை சொன்னாங்க. "ஏங்க 42 வயசாச்சு. ஏன் இன்னும் திருமணம் ஆகல?" இல்லங்கண்ணா, எங்க அண்ணனுக்கெல்லாம் மேரேஜ் ஆச்சு. என் தங்கச்சிக்கெல்லாம் மேரேஜ் ஆச்சு. எனக்கு வந்து நான் என்னன்னா, நான் அன்னைக்கு படிப்பு முனைவர் பட்டம் பெற்றுட்டு தான், பிஹெச்டி முடிச்சுட்டு தான் நான் மேரேஜ் பண்ண நெனச்சேன். அப்ப பார்த்தீங்கன்னா, 20 வயசு 22ல அம்மா, அப்பா இது ரொம்ப இது பண்ணாங்க. அப்பா இருந்தாங்க. அம்மா மட்டும் தான். அம்மா இருக்கும் பொழுது, இதற்கு யாருமே அ முக்கிய முன் வரல. இன்னைக்கு என்ட்ட அப்படியே ஒரு கண்ணீர் சிந்தாமல் சொன்னாங்கள்.
மனக்கவலையோட சொன்னாங்க. இதெல்லாம் யார் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அப்ப சொல்லும் பொழுது சொன்னாங்க, "சார் உண்மையிலேயே தப்பா நினைக்காதீங்கண்ணே. அன்னைக்கு கேட்கும்பொழுது நான் வந்து முடிச்சுட்டு தான் போணும்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆச்சு. நான் இப்படியே இல்லல்லங்க. உங்களுடைய மனசு வேணா, உங்களோட வார்த்தை வேணா சொல்லலாம். உங்க முகம் வேணா சொல்லலாம். ஆனா மனசு கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் அப்பா இல்ல. அம்மா இருக்கிறவரையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இருந்தாலும் வந்து இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன்டா. அப்ப கேட்கும்பொழுது பண்ணியிருக்கணும். நான் படிச்சு தான் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்துங்க எத எதை அந்தந்த அந்தந்த காலகட்டத்தில செய்யணுங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு சான்றுங்கிறத சொல்ல முடியும். அதேபோல தேர்தல் நேரம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இது என்னடா தேர்தல பத்தி, அரசியல பத்தி சொல்லணும்னு பேச வேண்டாம். தேர்தல் நேரத்தில ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகமான போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், ஸ்ட்ரைக் தான் நெறைய நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3 வருடமாக, 4 வருடமாக ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்காது. இல்ல அந்த பணிக்கான ஊதியம் இருக்காதுல்ல, அந்த துறை சார்ந்தவங்களுக்கு அதை முன்னெடுத்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி போய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்க்கலாம். இப்ப ஜாக்டோ ஆசிரியர் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அடுத்து வக்கீலுக்கு ஒரு வழக்கறிஞருக்குலாம் 1 வாரம் போராட்டம் நடந்துச்சு. அப்புறம் செவிலியர்கள், நர்ஸுக்கு போராட்டம் நடந்துச்சு. அப்போ 6, 5 ஆச்சுங்களா? போராட்டம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க நெனைக்கிறாங்க ரைட் இந்த நேரத்தில இப்ப நம்ம போராட்டம் பண்ணா தான், இப்ப நம்ம கேட்டா மட்டும் தான், நாளைக்கு அந்த ஊதியம் கிடைக்கும். இப்ப இந்த திட்டம் கிடைக்கும். இப்ப நம்பள பதவி உயர்வு பண்ணுவாங்க. இல்ல இப்ப இந்த தற்காலிக பணியை நிரந்தர பணியா பண்ணுவாங்கங்கிறது மக்களுக்கும் அல்லாது அத சார்ந்தவர்களுக்கும் தெரியுதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ விட்டுட்டோம். இந்த நேரத்தில விட்டுட்டோம்னா, ஒண்ணு அடுத்த 5 ஆண்டு எந்த ஆட்சின்னு சொல்ல முடியாது. அப்போ உள்ள யாரு மந்திரின்னு சொல்ல முடியாது. எப்படி மாறுங்கிறது சொல்லாது. இல்ல நமக்கு வயசாயிடும், நமக்கு கிடைக்குமாங்கிறது சொல்லாது. அந்த ஏக்கத்துடைய இரக்கங்கள் இருந்தாலும், ஏக்கத்தோட இருக்கிறது வந்து நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதேபோல சார் ஒண்ணு மட்டும் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். இப்ப கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா? எனக்கு 30 வயசு, 40 வயசுல கூட கேட்டோம்னா உடனே பணம் குடுப்பாங்க. பர்சனல் லோனா இருக்கட்டும், ஹவுசிங் லோனா இருக்கட்டும், இல்ல நண்பரா இருக்கட்டும், உறவரா இருந்தாலும் கேட்பாங்க. இன்னைக்கு நான் கேட்பதற்கே எனக்கு வெட்கமா இருக்குது. சப்போஸ் குடுக்க முடியாம என்ன பண்றதுன்னா, 50 வயசு ஆயிப்போச்சு. சப்போஸ் கடன் ஏதோ சூழல், உடல் ஹெல்த்தாச்சு என்ன பண்ணுன்ட்டு, அப்ப அந்தந்த வயசுல 50 வயசுக்கு மேல கடன் வாங்குறதோ, லோன் வாங்குறதோ இன்னைக்கு அப்பவே அந்த கடமை உணர்வுல நம்ம ஓரளவுக்கு சம்பாரிச்சு, சேவிங் பண்ணியிருந்தோம்னா, இன்னைக்கு யாருக்காச்சும் உதவி செய்யலாம். அப்ப அந்தந்த வயதுல அந்த வயது கூட நமக்கு வந்து ஒரு முக்கியமா இருக்கு. கல்லூரிலயா இருக்கட்டும், அந்த அரசு அந்த இதா இருக்கட்டும். அதேபோல நம்முடைய அன்னைக்கு எனக்கு கல்லூரி வாய்ப்பு கிடைச்சு +2ல அம்மையோட இருந்து அ அ தேர்வு எழுதினாலும் நல்ல மார்க் தான். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைக்காக எனக்கு என்னன்னா, நான் ஐடிஐ படிக்க முடிஞ்சுச்சு. அந்த ஐடிஐ வந்து என்னடா இது நம்ம இது இண்டஸ்ட்ரியல் லைன் இது நமக்கு தேவையில்ல. நம்ம ஒத்து வருமான்னு நெனச்சிருந்தேன். கோயம்புத்தூர் போணுமான்னு நெனச்சிருந்தா, கண்டிப்பா நான் இன்னைக்கு ஒரு லிமிடெட் கம்பெனில 30 வருஷம் இருந்து, ஒரு 18 ஆண்டுகள் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆகுறதுக்கு காரணம், அந்த இந்த படிப்பு தானே. இத உண்மையிலேயே உணர்வுபூர்வமா செய்வோம். அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்த பிற்பாடு தான் மறுபடியும் பிகாம், எம்காம், எம்ஏ, எம்ஃபில், பிஜிடிபிஎம், கவிதை, கட்டுரை, நாவல் அப்படின்னு தொடர்ந்து எழுதுவதற்கும், இந்த நான் 5 வருட பணியையும் நான் தக்க வைத்து செவ்வனே செய்வதற்கும் காரணம், அந்த நேரத்தில அத பயன்படுத்தினேன். அந்த கடவுள் வந்து நமக்கு இப்ப எனக்கு வழிவிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதேபோல அன்னைக்கு இந்த பங்கேற்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அன்னைக்கு பங்கேற்பாளராக இருந்தவர்கள், இன்னைக்கு பல மேடையில பேச்சாளரா இருக்காங்க. அன்னைக்கு பங்கேற்பாளராக இருந்தவர்கள் பல மேடைக்கு நடுவரா இருக்காங்க. அன்னைக்கு பங்கேற்பாளர் ஒரு நிறுவனத்தில நிறுவனத்தில பங்கேற்பாளரா இருந்தாங்க. இன்னைக்கு பல நிறுவனத்துக்கு முதலியாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் என்று தான் சொல்ல முடியும். இந்த தருணத்தில் அ இந்த அளவுக்கு ம் அ அந்தந்த நேரத்த பயன்படுத்திட்டோம்னால், எப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு பாட்டு அருமையான பாட்டு இருக்கு. அதேபோல நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம். என்ன வேணா நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அதேபோல சண்டைகள் இருந்தாலும் சமாதானமாக போனால் நம்முடைய ஒவ்வொரு நாளும் இன்றல்ல, நாளை அல்ல, எப்போதுமே சந்தோஷமா இருப்போம். சங்கடம் இல்லாமல்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அருமையான அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுடன் விடைபெறுகிறேன். அன்பு, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். தன்னுடைய